ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயில் வந்து சாமி கும்பிட்டாங்க. இவ்வளோ சிறப்பாக கும்பிடுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பல்பு லைட் வந்து போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் வந்து சீரியல் லைட்டு போட்டிருக்காங்க. இவ்வளோ இந்த சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் வந்து கும்பிட்ருக்காங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே கும்பிட்டாலும் இவ்வளோ சிறப்பாக கும்பிடுவாங்கன்னு நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல. முளைப்பரியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் வச்சு எல்லாமே கும்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கரகம் எடுத்துகிட்டு வந்து தான் சாமி கும்பிடுவாங்க. போய் கரகம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கரகம் எடுக்க போகிறாங்க. கரகம் எடுத்துகிட்டு வந்து வரையிலையும் வந்து சாமி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சாமி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் சாமி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கரகம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரகம் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேத்துக்கு வந்து சாமி இறங்குதுன்னு பாருங்கள். இப்படியெல்லாம் உங்களுக்கு சாமி இறங்க இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து கும்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல வச்சு தான் பார்த்துக்கோங்க அரிசியெல்லாம் கழுவி அந்த தண்ணியை வந்து பொங்கல் பானையில் வந்து ஊற்றுவாங்க. எப்போயுமே வருஷம் வருஷம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு மேலே வந்து கும்பிட்றதுனால இப்போ வந்து எல்லாம் இப்போ தான் நல்லா கும்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள், கிணத்துக்கு கீழே தான் வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. போய் வந்து இந்த கோயிலில் போய் இன்னும் வந்து பொங்கல் வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வைக்க வந்துட்டாங்க. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க. சின்ன யார் பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு பொங்குது அப்படின்றதுக்காக வந்து தீயை வந்து நிறையா வச்சு சீக்கிரம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பொங்கல் வைக்கிறது வந்து நம்ம மட்டும் வச்சோம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதில் நிறையா பேர்த்தில் வந்து நம்ம பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கணும் அப்படின்றது வந்து நல்லா சூப்பராக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும்.
பார்த்திங்கன்னா பொங்கலெல்லாம் வச்சு எல்லோரும் வந்து சாமி முன்னாடி வந்து எல்லாரோட பொங்கல் பானையும் வந்து வச்சுட்டாங்க. வச்சு வந்து சாமி கும்பிட்டு அதில் திண்ணீர் போடுவாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி போட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஊர் ஃபுல்லாக வந்து தெருவில் வந்து முளைப்பாரி எடுத்து சுற்றுவாங்க. சுற்றிட்டு வந்து நைட்டு வச்சுட்டு மறுநாள் நைட்டு வந்து சாயங்காலம் வந்து முளைப்பாரி வந்து தூக்கி போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வந்து அவங்க பேரை சொல்லி வந்து முளைப்பாரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து சாமி கும்பிட்டுக்கான முளைப்பாரி வந்து போட்டதில்லை. இந்த வருஷம் தான் வந்து முளைப்பாரி போட்டு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் முளைப்பாரி போட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி போட்டிருக்காங்க. முளைப்பாரி போட்டதில் வந்து ஒவ்வொரு பேராக வந்து வாசித்து கொடுக்குறாங்க. முளைப்பாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வச்சு நைட்டு வந்து ஊர் ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக சுற்றுவாங்க. சுற்றிட்டு போய் கோயிலில் வச்சுட்டு மறுநாள் வந்து முளைப்பாரி வந்து கரைப்பாங்க. இப்போ அப்படி தான் வந்து ஒரு பேராக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வரிசை வந்து அப்படியே ஊர்வலமாக போவாங்க. முளைப்பாரி வந்து கோயில் முன்னாடி வச்சுட்டாங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கும்மி அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது.
முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து முளைப்பாரி வந்து தூக்கி கரைக்க போகிறாங்க. ஓரளவு பழம் தூக்கிட்டு போகிறாங்க. கரைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டோம். வச்ச இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்து கும்மி அடிச்சுட்டு தான் வந்து தூக்கி கரைப்பாங்க. கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. தாக்கொடு